ரப்பரே இல்லாமல் பென்சிலை நீ யூஸ் பண்ணியிருவியான்னு கேட்குறாரு. எப்படி? யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ பென்சில் பக்கத்தில் ஒரு ரப்பர் விற்கிறாங்க. பென்சிலை கண்டுபிடிச்சவன் ரப்பரையும் கண்டுபிடிக்கிறான். ஏன்னா எழுதும்போது ஒரு தப்பு நடக்கதானே சார் செய்யும். அவன் அப்போ ரப்பர் எப்படி பென்சிலுக்கு ரொம்ப முக்கியமோ, ஏன்னா தவறுகள் திருத்தப்பட வேண்டும். அப்படித்தான் தேவன் மன்னிப்புன்ற ஒரு ரப்பர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் தவறுகள் செய்யும்போது அந்த மன்னிப்புகளினால் அவைகள் சரி செய்யப்பட வேண்டும். இந்த 7th டைமென்ஷன் தான் என்னது? லவ் டைமென்ஷன். கைத்தட்டுக்கு ஒருத்தவருக்கு ஆமென். லவ் டைமென்ஷன். நீங்க 1000 பேசுவீங்க, ஆனா அந்த 7th டைமென்ஷன்ல பார்க்கும்போது அந்த டைமென்ஷனே வேற மாதிரி இருக்கும். தட் இஸ் வாட் லவ் டைமென்ஷன். ஒரு பிச்சை எடுக்கிறவன் அவன் தட்டில் திருவோட்டில் ஒரு பன்னு வச்சிருக்கிறான். அது இன்னொரு தேர்த்து தின்னா விட்டுருவான், அவன் கட்டி உருண்டுருவான். இந்த மாதிரி நீங்கள் அடித்தடி பண்ணியிருக்கீங்களா? ஏன்? அவனால் அந்த 2 ரூபாயை இன்னொருத்தையும் மாற்றி வாங்கிட்டான்னு அவனால் மன்னிக்க முடியல. உங்களால் மன்னிக்க முடியுது. ஏன்னா நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. ஸோ மன்னிக்கிறதெல்லாம் எல்லாருடைய மொழி கிடையாது, அது ராஜாக்களின் மொழி. கையை தட்டுவதவருக்கு ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு பரிசை வச்சுட்டு வெயிட் பண்ணுது. சண்டையில் எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்குன்னு. ஆனால் தேவன் ஒரு பரிசு வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பரிசு சண்டையில் எவன் தோத்து போறானோ அவன். இந்த உலகத்தின் மிகப்பெரிய வெற்றி சிலுவையில் இயேசு சம்பாதித்தது. இந்த உலகத்தின் பார்வையில் மிகப்பெரிய தோல்வி தேவனே மனிதனால் மரித்து போனது. மன்னிக்கப்படாதவன் பதறான், மன்னிக்கப்பட்டவன் பதறதே இல்லை. இப்போ என்ன பிரச்சனை? இல்லை சார் இப்படி ஆகி போகுது சார் என்று வருவாங்க. சில நேரம் விடுறா, அதை வேற நோண்டி பார்த்துக்கிட்டு போது அதை ஆஃப் பண்ணு. இல்லை என்னன்னு சொல்லுங்க, இப்படி வந்திருக்கியானே அதை ஆஃப் பண்ணுறோம். அசிங்கம் பிடிச்ச மாதிரி இன்னொருத்தனுக்கு வந்த வாட்ஸ்அப் SMS இன்னொருத்தையும் பார்த்த வெப்சைட்டு லிஸ்ட்டை ஏன் முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கிற? இந்த மண்ணு அதை மூடும் போத இப்போ அவன் செஞ்ச வேலையை இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இப்போ அவன் தெரியாமல் பார்த்தது இப்போ தெரிஞ்சு நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அவனை செக் பண்ணுறோன்ற பேரில் இந்த மாதிரி ஒரு 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 நல்ல கவனிகளே. மற்றவர் தான் மன்னிக்கப்படாதவர்களும் மற்றவர்களை மன்னிக்காதவர்களும் இது போன்ற மற்ற ரகமான காரியங்களில் ஈடுபடுவார்கள். ஆனால் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு இயல்பாகவே ஒரு ராஜரிகம் அவனுக்குள்ளே இருக்கும். இயல்பாகவே அதுக்குள்ளே போக மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் நற்குணம் அப்படின்றாங்கல்ல. இன்றைக்கி அது என்ன கேரக்டர்? எதில் ஆண்டவரை போடுறது அப்படின்னா நற்குணம்ன்றது. அந்த ஆவியின் கண்ணியில் நற்குணம்னு வருது பார்த்தீங்களா? கேரக்டரே கரெக்டாக இருக்கும். சிலருக்கு நோண்டி பார்க்குறதுலே ஆசையாக இருக்கும். அது என்னென்னா அவன் மன்னிக்கப்படலை. ஆனால் மன்னிக்கப்பட்டவனுக்கு அதை உள்ளே போய் பார்க்கணுன்னே தோணாது. பல வருஷம் பண்ணி ஆஃபீஸ் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு தம்பியை பார்த்து சொன்னேன், தம்பி நீ உன்னுடைய போக்குவரத்து சரியில்லாமல் இருக்குது, நீ ஃபோனு கைமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதானே அப்படிலாம் கிடையாது, என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க நே அப்படி. இல்லை தம்பி லைட்டாக எனக்கு ஒரு ஒரு ஸ்மெல் அடிக்குது தம்பி. இல்லவே இல்லைண்ணே அப்படி. சரி அடுத்த நாள் ஐட்டமைஸ் பில் எல்லாருக்கும் வரும்போது அவன் பில்லு எனக்கு வந்துருச்சு என் டேபிளுக்கு. என் டேபிளில் இருக்குது. இப்போ இதை உடச்சிட்டேன்னா நான் சொன்னது உண்மைன்றதை 3 நிமிஷத்தில் ப்ரூவ் பண்ணிடுவேன். ஆனால் அவன் என்ன சொன்னார், நீ அவன் இல்லை, உன்னை நான் அப்படி வளர்க்கவே இல்லை. காலையிலேருந்து சாயந்தரம் என் டேபிளில் இருக்குது. அவன்கிட்ட 1008 முறை சந்தேகப்பட்டிருக்கேன். என் சந்தேகத்தை தீர்க்கிற ஒரே வழி எனக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் இதை பார்த்து அவனை நான் குற்றவாளின்னு சொல்லும்போது அவனை விட குற்றவாளியாக நான் மாறி இருப்பேன், அவனோட குற்றவாளியாக இருப்பேன். அப்படி ஒருவனை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாயந்தரம் வந்தான் ஐட்டமைஸ் பில் இருக்குது, தம்பி உன் ஐட்டமைஸ் பில்லு டேபிளில் இருந்துச்சு, காலையிலேருந்து சாயந்தரம் வர திறந்து பார்க்கணுன்னு நான் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நான் இதை பார்க்காமலே சொல்கிறேன். நான் புரியாதவனா சொல்கிறதே வச்சுக்க, ஒருவேளை தவறுகள் தான் மாற்றிக்கொண்டு எடுத்து வச்சுக்கேன். அதுக்கப்புறம் ஹி அண்டர்ஸ்டுட். அப்போ இந்த மாதிரி வழிகளிலுக்குலாம் போக மாட்டோம். இந்த மன்னிப்பு என்ன தெரியுமா? இது ராஜரீக மொழி. இதை பற்றி யார் பேசுவா தெரியுமா? இந்த ஒரு 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 லோயர் லெவல் மைண்ட் செட் இருக்கவங்க மன்னிப்பெல்லாம் பேச மாட்டாங்க.
மன்னிப்பது பிச்சைக்காரர்கள் மொழி அல்ல. வேதம் சொல்லுது மன்னிப்பது ராஜாவுக்கு மகிமை. கையெழுத்து. ஆமென், 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 ஆமென். ஒரு பிச்சை எடுக்கிறவன் வந்து அவன் தட்டில் வந்து திருவோட்டில் ஒரு பன்னு வச்சிருக்கிறான். அதை இன்னொரு தேர்த்து தின்னா விட்டுருவான், அவன் கட்டி உருண்டுருவான். சில நேரம் கோயிலில் நீங்கள் ரூபாக்கு போட்டு காசு போட்டுக்கிட்டு போகும்போது தெருக்கல்லில் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு அடித்தடி வரும் பார்த்தீங்களா, 2 ரூபாய்க்கு. இந்த மாதிரி நீங்கள் அடித்தடி பண்ணியிருக்கீங்களா? ஏன்? அவனால் அந்த 2 ரூபாயை இன்னொருத்தையும் மாற்றி வாங்கிட்டாங்கன்னா சண்டை அவனால் மன்னிக்க முடியல. உங்களால் மன்னிக்க முடியுது. ஏன்னா நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. ஸோ மன்னிக்கிறதெல்லாம் எல்லாருடைய மொழி கிடையாது, அது ராஜாக்களின் மொழி. கையை தட்டு வருவருக்கு ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அது வந்து கிங்ஸ் லாங்குவேஜ், அது ராஜரீகம். மன்னிப்பது ராஜாவுக்கு மகிமை. நீங்கள் மன்னிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களோட க்ளோரி கூடிக்கிட்டே இருக்கும். இந்த செய்தி உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. கைத்தட்டுங்க ஒருத்தருக்கு ஆமென், பிரைஸ் காட். வரும்போது கர்த்தர் கேட்டார், ரப்பரே இல்லாமல் பென்சிலை நீ யூஸ் பண்ணிடுவியான்னு கேட்குறாரு. எப்படி? யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ரப்பரே இல்லாமல் பென்சிலை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பென்சில் வாங்கும்போதே அது ரப்பரும் தேவை அப்படின்னு ஹிட்லர் மாநாட்டில் சொல்லிடாருன்னு சொல்கிறாரு. அங்கே போயிட்டீங்க. அப்போ பென்சில் பக்கத்தில் ஒரு ரப்பர் விற்கிறாங்க. பென்சிலை கண்டுபிடிச்சவன் ரப்பரையும் கண்டுபிடிக்கிறான். ஏன்னா எழுதும்போது ஒரு தப்பு நடக்கதானே சார் செய்யும். அவன் அப்போ ரப்பர் எப்படி பென்சிலுக்கு ரொம்ப முக்கியமோ, ஏன்னா தவறுகள் வந்து திருத்தப்பட வேண்டும். அப்படித்தான் தேவன் வந்து மன்னிப்புன்ற ஒரு ரப்பர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் தவறுகள் செய்யும்போது அந்த மன்னிப்புகளினால் அவைகள் சரி செய்யப்பட வேண்டும். ஸோ நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மன்னிப்பு என்பது, இந்த மன்னிப்புக்குள்ளே வந்தோன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் தேவனோட பேச வைக்கும். நீங்கள் மன்னிக்காதப்ப உங்களுக்குள்ள ஒரு கசப்பு வரும். அந்த கசப்பு கடவுள்கிட்ட நெருங்க விடாமல் பண்ணிடும். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காதது முதலாவது பாதிப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான். ஒருத்தர் மன்னிக்கவே மாட்டேன், சிலர்லாம் அந்த பெருமையாகவே பேசுவாங்க. 6 வருஷம் ஆச்சுல, என்னது பேசாமல் இருந்து, இதே 4 நாளாக நான் பல்லே வளர்க்கலன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். பெருமையாக சொல்லுமா? 4 நாள் ஆச்சுல பல்லு விலைக்கு, இதை கட்டு அது சொல்லுவீங்களா பெருமையா? சிலர் டக்குன்னு மன்னிச்சுட்டா இதாகி போயிரும்ல, அதனால் டக்குன்னு மன்னிக்கூடாது சார். வர்றா இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில சார். அப்போ ஒரு வாரமாக பல்லு வளர்க்கலன்ற பெருமையாக சொல்லாத நீ ஒருத்தனை மன்னிக்கலைன்றத பெருமையாக பேசுகிறோம்னா, உங்கள் சரீரத்தில் பாருங்கள். இன்றைக்கி நிறையா பார்த்தேன். மெரி ஹார்ட் இஸ் அ குட் மெடிசின். அதாவது மனமகிழ்ச்சி முகமலர்ச்சி வந்து நல்ல ஔஷதம். வந்து பொறாமையோ என்றால் எலும்புருக்கி. பொறாமன்றது கேரக்டரு, எலும்புன்றது பாடி. அப்போ கேரக்டருக்கும் ஆர்கன் ஆஃப் யுவர் பார்ட் ஆஃப் யுவர் பாடி, உங்கள் கேரக்டருக்கும் உங்கள் சரீரத்துக்கு என்ன இருக்குது? ரொம்ப சம்பந்தம் இருக்குது. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, என்னது அந்த ஆயில், அது இருந்தால் தான் நீங்கள் எந்திரிக்கும் போது அப்படி எந்திரிக்கிறீங்க. இல்லாட்டி சட சட சடன்னு கேட்குறதுனாலே பார்ட்டிக்கு உள்ள ஆயில் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் எலும்பு வலி வருது, முட்டு வலி வருது. இதெல்லாம் வந்து நான் முறிந்த ஆவி என்ன செய்யும்? எலும்புகளை உலர பண்ணும். அப்போ முறிந்த ஆவி என்பது ஒரு கேரக்டர், எலும்புன்றது பார்ட் ஆஃப் பாடி. ஸோ உங்கள் கேரக்டர் உங்கள் பாடியை டச் பண்ண முடியும். கசப்பு, கோபம் அல்சரோடு தொடர்புடையது. மன்னிக்காத தன்மை எலும்புகளோடு தொடர்புடையது. ஒரு அம்மா அல்சருக்காக நம்ம இவர்கிட்ட வந்து யாங்கிச்சோட்டை ஜோம் பண்ண வச்சான். ஐயா இது சுகமே ஆகலை, நிறையா கிறிஸ்தவனுக்கு அல்சர் இருக்குது, ஃபாஸ்டிங் எடுத்து வர அதெல்லாம் பேசுவார். எல்லா நான் அல்சர்லேருந்து அவன் கெட்டவன்னு சொல்லிடுறாங்க. தயவுசெய்து நான் கெட்டவனுக்கு அப்படி தான் வரணும், நீங்கள் எப்போவுமே ரிவர்ஸில் வரவே கூடாது. அப்போ என்னன்னு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, மன்னிக்காமலே இருந்தது. கோபம் ரொம்ப கோவப்படும்போது என்ன தெரியுமா? ஆசிட் சுரக்குது. ஆசிட் சுரந்தோடனே அது மெதுவாக குடல் இதை என்ன வாழ்வெல்லாம் என்ன செய்யுது? அப்படியே காலி பண்ணுது. காலி பண்ண உடனே புண்ணு வந்துடுது. ஸோ அவர் சொன்னார், நான் வந்து அல்சருக்கு ஜோம் பண்ணுங்க. அல்சருக்கு ஆவியான சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு அல்சருக்கு ஜோம் பண்ணாத, அந்த அம்மா கோவத்துக்கு ஜோம் பண்ண சொல்லு அப்படின்னாராம். உடனே இவர் கூப்பிட்டு ஜோம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அம்மா அதுக்கும் கோவப்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது நம்ம சரியான ஞாபகம் இல்லை. அப்புறமேட்டு
ஒரு மாதம் கழித்து கூப்பிட்டு வந்தால் என்ன ஆயிடுச்சு, சோமாயிடுச்சு. சில நேரம் உங்களுடைய, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வியாதி 4 முக்கியமான வழியில் வருதுன்றாங்க. ஒன்று இன்புட், இன்டேக்கிங், சாப்பிட்ற ஐட்டம். இன்னொன்று எமோஷன்ஸ். 4ல் 2 எனக்கு ஞாபகம் இருக்குது சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்ற ஐட்டம் அது வந்து உங்களுக்கு வியாதியை கொடுக்குது. அதன் மூலமாக தான் வியாதிகள் வருது. நிறைய இட்லி, தோசை, இட்லி, வெரி டேஞ்சரஸ் ஃபுட் வந்து இட்லி. என்ன சார், இதைத்தான் நாங்கள் வந்து குலதெய்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிலர் வீட்டில் எப்போவுமே வந்து இட்லி மொத்தத்துக்கு ஒரு 600 இட்லி வச்சு டெய்லி 2 கொடு. இதை வந்து ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னால் இட்லி சாப்பிடக்கூடாது, மோசமான. என்னங்க இட்லி தான், நாங்கள் இட்லியுமா சாப்பிடக்கூடாது? பொங்கல் செங்கல் மாதிரி இல்லை, பொங்கலை சாப்பிட்டோம்னா தூக்கம் வந்துடுது. பரவாயில்ல, அதை கூட சாப்பிட, இட்லி சாப்பிட. இட்லி எப்படி? நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே எதுக்கு இட்லி வந்து சாப்பிடக்கூடாதுன்றா? இந்த அம்மா சொல்கிற ரைட்டா? அவன் எனக்கு தெளிவாக சொன்னார், ரைட்டு தான்றாரு. என்னென்னா, புளித்த மாவு வந்து நல்லதல்ல, இட்லி புளிக்க வச்சே சரிங்க. அதெல்லாம் தன் ஜனங்களுக்கு சாப்பிடும்போதெல்லாம் கர்த்தர் சொன்னார், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்றாரு. ஏன்னா ஒரு விஷயம் புளித்த உடனே என்ன செய்யுதுன்னா, உங்கள் குடல்லே வந்து ஒரு புளிப்பு உள்ளே போய் என்ன செய்யுது, காலி பண்ணுது. ஆமாம், இட்லி கடை வச்சுருக்கவங்களாம் கோவப்பட்டுறாங்க தயவு செய்து. அதனால் வந்து நான் இட்லியை நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆகி போச்சு. எப்போயாச்சும் எங்கேயாச்சும் வேறு வழி இல்லாமல் கொடுத்தா சாப்பிட்டுக்க வேண்டியதான். மற்றபடி 2 இட்லி அப்படின்ற மைண்ட் செட்லாம் இப்போ இதாகிடுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா வந்து, இன்டேக் எவ்வளோ மோசமோ அதை மாதிரி எமோஷன்ஸ் உங்கள் பாடியை பாதிக்கும். மன்னிக்காதது அப்படின்னு எடுத்திங்கன்னா அதை பற்றி ஒரு பெரிய சயின்ஸே எடுக்கலாம். நான் அதை பேச வரல, ஹவு டு ஃபர்கிவ் அப்படின்னு இன்றைக்கி எடுக்க விரும்புகிறேன். கைத்தட்டுங்க உதவருக்கு. ஆமென். அதை மன்னிப்பின் மாண்பு, மன்னிப்பதின் மாண்பு, அது போன வாரம் எடுத்துட்டோம். ஹவு டு ஃபர்கிவ் இந்த வாரம் எடுக்கிறேன். எனக்கு பொறுத்தவரை இது ஒரு $1 பில்லியன் ஒர்த்து மெசேஜ். மன்னிப்பது என்பது எளிமையானது. நான் வந்து உங்களுக்கு ஒரு படத்தை நான் காட்டுறேன். அந்த படம் வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி படம்லாம்? அதாவது இப்படி நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் முகம் தெரியும். டக்குன்னு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், 2 கூரை வீடு இருக்கும், நடுவில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், இன்னொருத்த கீழே ஒருத்தன் இப்படி உட்காந்துருப்பான், சைடில் 2 மரம் இருக்கும். இதெல்லாம் வைடாக வச்சு பார்த்தோம்னா வேறு மாதிரி தெரியும். ஒரே படம், அதுக்கு 2 டைமென்ஷன் இருக்குது. எத்தனை டைமென்ஷனு? உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த படம் தப்பு, கையை தட்டு. சிலருக்கு இப்போயே புரிஞ்சிருச்சு என்ன சொல்ல வராருன்னு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேறு படம் தெரியுது. அதையே அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு படம் தெரியுது. இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா, மன்னிக்கிறது எவ்வளோ ஈஸின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. மனுஷனுக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பொருளை பார்க்குறதுல 7 டைமென்ஷன் இருக்குது. எத்தனை டைமென்ஷன் இருக்குது? 7 டைமென்ஷன்ஸ் ஆர் தேர். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் அப்படின்றது ஒரு புள்ளியை பார்க்குறீங்க, இது ஒரு புள்ளி. 2 டைமென்ஷன் அப்படின்னா என்ன? கோடு. ஆனால் மனுஷன், மற்ற மிருகங்களுக்கெல்லாம் 3 டைமென்ஷன் தெரியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷன் கனெக்டட் வித் ஹியூமன் வந்து ஐசைட். இப்போ இது வரைக்கும் ஹியூமன் ஐசைட்டோட கனெக்ட் ஆனது. ஃபஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன். தேர்ட் டைமென்ஷன் என்ன? இப்போ நான் இங்கே நிற்கிறேன், புல்பிட் இங்கே இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது ஒரே நேர்கோட்டில் தெரியுதா? நான் தனியாக, புல்பிட் தனியாக தெரியுதுல்ல முன்னாடி. இதுதான் 3 டைமென்ஷன். இப்போ எனக்கு பின்னாடி ஸ்க்ரீன் இருக்குது, அப்படி தெரியுதா? யாருக்காவது ஸ்க்ரீன் முன்னாடி தெரியுதா? அப்படின்னா உடனே சொல்லுங்கள், டாக்டர் போய் பார்த்துருவோம். இதுக்கு கேப் இருக்குது, தெரியுதா? அப்படி பார்க்கும்போதே தெரியுது. எனக்கு தெரியுது மொதல் வருஷம் யாரும் தெரியுது, கடைசி வருஷம் யாரும் தெரியுது. இப்போ எனக்கு வந்து விஜய் பக்கத்துலேயே கடைசி ஆளும் தெரிஞ்சாருன்னு வச்சுக்காங்களே, எனக்கு 2 டைமென்ஷன்லாம் பார்வை தெரியுதுன்னு அர்த்தம். ஆனால் 3 டைமென்ஷனில் தெரியுது. 3 டைமென்ஷன்றது மனிதனுடைய பார்வை. ஆனால் ஒரு விஷயத்தை மாம்ச பார்வையில் பார்க்கும்போது 3 டைமென்ஷன். ஆனால் அதுவே நீங்கள் விசுவாச பார்வையில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 4th டைமென்ஷன். எத்தனை யாங்கிச்சு எழுதுறாரு? 4th டைமென்ஷன். கண்ணுக்கு தெரியுற 3 டைமென்ஷன், கண்ணுக்கு தெரியாத ஒரு டைமென்ஷன் இருக்குது. தட் இஸ் கால்ட் 4th டைமென்ஷன். அதாவது இவர் வியாதியாக இருக்கிறாரு 3 டைமென்ஷன். ஆனால் கிறிஸ்துவரோட வியாதியை சுகமாக்கி இருக்கிறாரு 4th டைமென்ஷன். எல்லாரும் 3 டைமென்ஷனில் பார்த்துட்டு இருக்காங்க, ஊழியக்காரர் மட்டும் 4th டைமென்ஷனில் பார்த்துட்டு இருக்காங்க. கையெழுத்துமா கையெழுத்து. ஸோ when faith comes
when you have fourth dimension sight, you will have faith, or when you have faith, you will have fourth dimension. அதனால தான் பணமே வர்றதுக்கு வழியே இல்லை சார் அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். 3 டைமென்ஷனில் 100 கதவை கர்த்தர் திறந்துருக்காரா? 4th டைமென்ஷன். இது நடக்காது. 3 டைமென்ஷன் நடக்கும். 4th டைமென்ஷன். நான் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. நீ தப்பிப்பதற்கு தேவன் ஒரு வழியை திறந்திருக்கிறார். 4th டைமென்ஷன். இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் 4th டைமென்ஷன் பார்த்து 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 பழகிட்டீங்கன்னா, வசனத்தின்படி நீங்கள் பார்த்தா 4th டைமென்ஷன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து என்ன ஆயிடுறீங்கன்னா, ஃபெய்த்து என்ன ஆயிடுறீங்க, மேன் ஆஃப் ஃபெய்த் அங்கே வந்துடுறீங்க. அதான் பைபிள் சொல்லி, நீ பலவீனன் 3 டைமென்ஷன், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக 4th டைமென்ஷன். யாங்கிச்சோ 4th டைமென்ஷன் புக் எழுதிருக்காரு. இந்த 4th டைமென்ஷனை தாண்டி 5th டைமென்ஷன் ஒன்று இருக்கு. 5th டைமென்ஷன் என்ன? ஃபெய்த் கிடையாது, கிரேஸ். கை தட்டுவோம். ஆமென். 5th டைமென்ஷன் இஸ் கிரேஸ். ஃபெய்த்தையே கிரேஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஃபெய்த் எது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு? கிரேஸ். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப கிரேஸுக்கு வந்தவன் ஃபெய்த்தை தாண்டி ஒரு டைமென்ஷன் பார்க்கறான். கையை தட்டு. ஆமென். வாவ் வாவ் வாவ். அப்ப அவன் என்ன சொல்றான்? அவன் வந்து நீ விசுவாசித்தால் ஆகும்னு 4th டைமென்ஷனில் பேசுகிறவன் சொல்கிறான், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு அப்படின்னு பேசுகிறான். இயேசு மீன்ஸ் என்ன? கிருபை. அப்போ 5th டைமென்ஷனில் பார்க்கும்போது கிரேஸ் பார்க்குறீங்க. அடுத்து 6th டைமென்ஷன் இருக்குது. இப்படி 7 டைமென்ஷன் இருக்குது. இந்த 7th டைமென்ஷன்னா என்னது? லவ் டைமென்ஷன். கைத்தட்டுக்கு ஒருத்தவருக்கு ஆமென். லவ் டைமென்ஷன். நீங்கள் 1000 பேசுவீங்க, ஆனால் அந்த 7th டைமென்ஷனில் பார்க்கும்போது அந்த டைமென்ஷனே வேற மாதிரி இருக்கும். தட் இஸ் வாட் லவ் டைமென்ஷன். இந்த லவ் டைமென்ஷனை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமென்ஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேஸை பார்க்குறதுக்கும் இன்னொருத்த ஒரு கேஸை பார்க்குறதுக்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 7th டைமென்ஷன். நீ சப்ஜெக்ட் என்ன? 7th டைமென்ஷன். இந்த டைமென்ஷனுக்கு வந்தால் தான் உங்களுக்கு மன்னிப்புன்றது ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் 7 டைமென்ஷன் இருக்குது. ஒரு வசனத்தை 7 டைமென்ஷனில் பேசலாம். லீகலிஸ்டிக் டைமென்ஷன்னே ஒன்று இருக்குது, லா டைமென்ஷன். அவங்க பாருங்கள், எந்த வசனத்தை எடுத்தாலும் லால தான் பேசுவாங்க. அதாவது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு ஒன்று. இந்த லீகலிஸ்டிக் பிரீச்சரை கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நல்லா வாசி. நாங்களாம் அப்படி இருந்தவங்க. உன் பொருத்தனைகளெல்லாம் செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. முன்னாடி என்ன போட்டிருக்கு? பொருத்தனையை செலுத்தணும். எப்படிதான் இந்த வசனத்துக்கு இந்த டைமென்ஷன் வந்தீங்கன்னு தெரியாது. உன் ஜபத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், கலங்காதே மகனே அப்படின்னு ஒருத்தர் பேசுகிற வசனத்தை அவர் சொல்லுவார். ஜபம் ஜபம் இருக்குல்ல, தாழ்மையில் கிருபளிக்கிறார். தாழ்மையில் எதை பேசினாலும் அங்கனுக்கு ஒரு அக்கனை வைப்பான். 8 கிளி அப்படி வருவாங்க, பச்சை புழு அப்படி. எதை தொட்டாலும் அங்கனுக்குள்ள ஒரு 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 டிமாண்டை வச்சா அது லீகலிஸ்டிக் டைமென்ஷன். அவன்கிட்ட வந்து எந்த விஷயத்தை சொன்னாலும் பயப்படாதே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலும், எதுக்கு பயப்படாத சொல்கிறாரு தெரியுமா? ஏதோ ஒன்று பயப்படுற மாதிரி நடக்க போகுது. இப்படி டைமென்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த வசனத்துக்கு? அவனுக்கு தெரியும். உங்களை கலங்காதேன்னு சொல்கிற வசனத்தை வச்சு உங்களை கலங்கடிக்க அவனால முடியும். ஆனால் கர்த்தரும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். நாங்களாம் இந்த 3rd டைமென்ஷனில் இருந்து ஒரு காலத்தில் நியூ இயர் 1ஆம் தேதி வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போவதற்கான 6 காரணங்கள் பிரசங்கம் பண்ணுவேன் நான். உங்களை யார் இருக்கீங்களா? என் வயதுள்ள எல்லோரையும் பார்க்கலாம் கொடூரமான வேணாங்க. அதாவது வாக்கு தத்துவம் எப்படி எந்தெந்த காரணத்தில் நிறைவேறாமல் போகும். 1ஆம் தேதி இப்படி எடுத்து எப்படி இருக்கும்? இப்போ கையில் ஒன்று காடை கொடுத்துட்டோம்ல, ஆமாம் இது நிச்சயம் நடக்கவே நடக்காது, அப்படி தான் பேசுவேன் நான். திஸ் இஸ் வாட். ஒரு வசனத்தில் 7 டைமென்ஷன் பேசுவேன். அதில் ஒன்று சொல்லிட்டு பாருங்கள், ஃபெய்த் டைமென்ஷனு, கிரேஸ் டைமென்ஷன், இதெல்லாம் தாண்டி லவ் டைமென்ஷன். இந்த லவ் டைமென்ஷனுக்கு வந்துட்டிங்கன்னா அவன்கிட்ட எந்த மேட்ரை கொடுத்தாலும், இப்போ கிரேஸ் டைமென்ஷன்லாம் வந்துட்டிங்கன்னா ஃபெய்த் டைமென்ஷனை அடிச்சிருவீங்க. என்கிட்ட வந்து நான் விசுவாசத்தை தான் நடக்கும்னு பேசிட்டிங்கன்னா, நான் பேசியிருக்கேன் ஃபெய்த் டைமென்ஷனில் பேசியிருக்கேன். ஆனால் கிரேஸ் டைமென்ஷனுக்கு வந்தோன்னே நான் சொல்லுவேன், விசுவாசத்தை நடக்கும், விசுவாசி காட்டி நடக்காதுன்னு கிடையாது, விசுவாசி காட்டில் நடக்கும். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஆபிரகாம் விசுவாசத்தானா?
விசுவாசத்தான்றீங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், கக்க கக்கன்னு சிரிச்சிருக்கான். அவனுக்கு நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. பிலிப்பு விசுவாசத்தானா? இல்லை. இவளுக்கு அப்பத்தை எங்கே கொள்ளலாம்னு கேட்டார். அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. ஐயா காசு என் பையில் ஒரு 200 ரூபா இருக்குது, அவன் பையில் 200 ரூபா இருக்குன்னா அவன் விசுவாசிக்கலை. நடந்துச்சா இல்லையா? அற்புதம் நடந்துச்சு. பவுல் சொல்கிறான், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனோம் அப்படின்றான். ஆனால் அதிலுமிருந்து தேவன் எங்களை காப்பாற்றினான்றான். ஸோ ஃபெய்த் டைமென்ஷனை கிரேஸ் டைமென்ஷன் அடிச்சிடும். லவ் டைமென்ஷனு இந்த டைமென்ஷனில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கேஸையுமே நீங்கள் அந்த 3rd 4th டைமென்ஷன் இல்லாமல் 7th டைமென்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு மற்றவர்களை மன்னிப்பது என்பது எளிமையானதாக இருக்கும். இந்த 7th டைமென்ஷன் யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஆதாம்கிட்ட இருந்துச்சு. ஆதாம் 6 சென்ஸில் படைக்கப்பட்டவன் அல்ல, அவனுக்கு 7 சென்ஸ் இருந்துச்சு. அவனுக்கு லவ் டைமென்ஷன் இருந்துச்சு. என்றைக்கு பழத்தை ஆதாம் புசித்தானோ அன்னைக்கு 7th டைமென்ஷன் என்ன செஞ்சிருச்சு? காலி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒயிட் அண்ட் பிளாக் டிவி வச்சுருக்கிறீங்க, நான் கலர் படத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்ன படம் தான் தெரியும்? சத்தமாக சொல்லுங்கள். அது யாரோ கலர்ன்ற மாதிரி இருக்கு. ஒயிட் அண்ட் பிளாக் தான் தெரியும். என்ன சார் ஒயிட் அண்ட் பிளாக் படத்தை போகிறீங்கன்னா, நான் கலர் தான் அனுப்புனேன், நான் 5Gயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ 2Gயில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற. அப்படி தான் தேவன் வந்து லவ் டைமென்ஷன்லாம் வர்றாரு. ஆனால் பழத்தை சாப்பிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிட்டானா, இவர் கலரில் வராரு, அவனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியுது. அவர் கட்டிப்பிடிக்க வராரு, இவன் பயந்து ஓடி ஒளிகிறான். எதுக்குடா பயப்படுறேன்னா ஒரு டைமென்ஷன் போச்சு சார். அன்னைக்கு மனுக்குளம் மென்டல் ஆயிடுச்சு. அவன் மென்டல் ஆனனால எல்லாரையுமே மென்டல் மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி அவர் இரத்தத்தை சிந்தி உங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து உங்களுக்கு பழுதாய் போன அந்த 7வது பரிமாணமாகிய அன்பின் பரிமாணத்தை மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து லவ் டைமென்ஷன். Praise God. Hallelujah. Hallelujah. 7th dimension that was in Adam's sight or in Adam. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டான்? அது மிஸ் பண்ணிட்டான். திரும்ப சிலுவையில் வந்து இயேசு நமக்கு அதை பொறுத்துறாரு. இன்றைக்கு நான் சொல்கிறேன், எந்த ஒரு சம்பவத்தையும் 7th டைமென்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவர்களை மன்னிப்பது என்பது மிகவும் எளிதாக இருக்கும். நான் பிரசங்கத்திலிருந்து பேசுகிறேன், நான் வசனத்திலிருந்து பேசுகிறேன், நான் அனுபவத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கு தேவன் அதை கற்றுக் கொடுத்தார், உங்களுக்கு அதை நான் கற்றுக் கொடுக்குறேன். என்கிட்ட ஒருத்தன் பழகிட்டான்னா 20 வருஷம் ஆனாலும் என்னை விட்டு போக மாட்டான். என்னை சுற்றி இருக்கிற எவனை தொட்டிங்கனாலும் அவன் குறைஞ்சது 15 வருஷத்துக்காரனாக இருப்பான். சிலருக்கு 15 நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அது என்ன டைமென்ஷன் தெரில. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அப்போ என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இத்தனை வருஷம் இருக்காங்கன்னா அத்தனை பேரும் பெர்ஃபெக்டாக இல்லை. we are not developing our relationship on the basis of perfection but on affection. அந்த டைமென்ஷனில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உறவுகள்னு ஒன்று டிஸ்கனெக்டே ஆகாது. இன்றைக்கி உங்களை பார்த்துட்டான்னா உங்கள் பரியல் சர்வீஸ் வரைக்கும் வருவான். ஒருவேளை நீங்கள் மரணம் வேணும்னு சொன்னீங்கன்னா, வேணும்னு சொல்கிறீங்க, போதும்ன்றீங்க அப்படின்னா, நீங்கள் 95 வயசில் 120 வயசுலேயே சாகும்போது இருப்பான் கூட. அதுதான் the 7th dimension. 7th dimensionனா என்ன? that is God's dimension. தேவனை போலவே பார்ப்பது. கையெழுத்துக்கு உதவ இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். மன்னிப்பதன் ரகசியம். இந்த 7th டைமென்ஷனை பற்றி இந்த வாரம் எடுப்போம், அடுத்த வாரம் எடுப்போம். இப்போ ஏன் நான் தேவனை போல பார்க்கணும் அப்படின்னா, வேதம் சொல்லுது. இந்த கேப்பில் நான் சில வசனங்களை எடுத்தேன், அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப எபேசியர் 2:7 வாசிங்க. ஏன் நம்ம தேவனை போல பார்க்குறோம்? 7th டைமென்ஷன் ஏன் நமக்கு வருது அப்படின்னா வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் வைத்தார். இப்போ நீங்க யாரு கூட உட்கார்ந்துருக்கிறீங்க? அவரு கூட. அப்ப அவர்கிட்ட இருந்து பார்த்து, அவர் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா அப்ப யார மாதிரி தான் பார்ப்பீங்க? நீங்க கையை தட்டுங்க. ஆமென். நான் அவரை மாதிரி பார்க்குறேன் 7th டைமென்ஷன். ஏன்னா இப்போ நான் அவர் கூட இருக்கிறேன். Could you understand?
ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சார் அவருடைய தழும்புகளால் சுகமானம் இருக்குல்ல. ஆமாம், ஆனால் எனக்கு பைல்ஸ் இருக்குது சார், அது சுகமாகலை சார்னார். என்ன சொல்ல வரீங்க? எனக்கு பைல்ஸ் இருக்கும்போது நான் எப்படி சார் சுகமானேன்னு சொல்ல போச்சு? உண்மைக்கே இருக்கே சார், அந்த வசனத்தை சொல்லிட்டு தானே சார் இருக்கேன், இது இருக்கே சார்னார். அப்போ நான் சொன்னேன், பைல்ஸ் இருக்கு, அதாவது வியாதி இருக்கு. இந்த வியாதியில் இருந்து வியாதி இருக்குன்றது உண்மைனால வசனம் உண்மைதானா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம எங்கேருந்து பார்க்குறோம்? வியாதியிலேருந்து வசனத்தை பார்க்குறோம். நம்ம வியாதியிலேருந்து வசனத்தை பார்க்குறோம்னாலே நம்ம எந்த ஆங்கிளில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? வியாதி பக்கத்தில் இருந்து வசனத்தை பார்க்குறோம். வியாதி இருக்குது, அதனால் வசனம் உண்மையா அப்படின்னு பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அங்கே கீழே இல்லை, கீழே இருந்து பார்க்குறதுக்கு நீங்கள் கீழே இல்லை, நீங்கள் மேலேருந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் மேலே இருக்கீங்க. எப்படி பார்க்கணும் சார்னாரு? தழும்புகளால் சுகமானோன்னு வசனம் சொல்லுது. அப்போ வசனம் உண்மைன்னா வியாதி இப்போ இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படி பாருங்க. வியாதி இருக்கிறனால வசனம் உண்மையான்னு யோசிக்காத, வசனம் இருக்கிறனால வியாதி உண்மையான்னு யோசி. கையை தட்டுவாங்க.